முதல் மாநில மாநாடு என் நெஞ்சில் குடியிருக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். அன்னிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சது. 80 லட்சம் உறுப்பினர்களை தட்டி தூக்கிய தமிழக வெற்றி கழகம். தளபதி விஜயுடைய அரசியல் பிரவேசம் சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அக்டோபர் 27ஆம் தேதி பிரம்மாண்டமான மாநாடு நடத்த பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க. 2 நாள்ல 50 லட்சம் உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்துல ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு இப்போ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது 80 லட்சம் உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு ரசிகர்களையும் தொண்டரா மாத்திட்டு இருக்காரு தளபதி விஜய். தளபதினு இனிமேல் சொல்ல முடியாது, தலைவர் விஜய் அப்படின்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இவ்வளவு நாளா தளபதியா நம்மளோட ஹார்ட்ல இருந்தாலும் இப்போ தலைவருக்கான நேரம் வந்துருச்சு. சோ ஒரு தலைவரா தமிழக வெற்றி கழக கட்சிய வழி நடத்த போறாரு. அச்சங்கள் உன்னை கண்டு அச்சப்பட உச்சத்தை தொட வேண்டும் முன்னேறு நீ 10ஓடு 11 நீ இல்லை பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீதானே. விக்கிரவாண்டியில நடக்கிற அந்த பிரம்மாண்டமான மாநாட்டுல கட்சியுடைய கொள்கைகள் பத்தி சொல்ல போறாரு, பல விஷயங்களை பத்தி பேச போறாரு. 234 தொகுதிகள்ல இருந்தும் ஆள் வர போறாங்க, அதுல டவுட்டே கிடையாது. இந்தியாவே திரும்பி பார்க்கிற வகையில ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தணும் அப்படின்னு விஜய் சார் முடிவு பண்ணிட்டாரு. அவர் தான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரு. அப்புறம் என்னங்க, பிரம்மாண்டமான மாநாட்டுக்கு இப்போ தமிழக வெற்றி கழகம் கட்சியில இருந்து எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சூப்பரா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டுதாங்க இந்த பிரம்மாண்டமான மாநாடு வேலை இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. பரபரப்பா அடுத்தடுத்து வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அக்டோபர் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவுல விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்துல இருக்கிற வி சாலை கிராமத்துல இந்த மாநாடு நடக்க இருக்கு. சோ இதை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் ECR P சரவணன் அவர்கள் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. சோ அதுல தளபதி விஜய் கார்ல அப்படியே கெத்தா வராருங்க. ஒரு பக்கம் நிறைய மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆவலோட விஜய் சார் எப்போ பேச போறாரு அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்து அண்ட் மேடையில பாத்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள் சில பேர்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க. தளபதி விஜய் முதல் முறையா தலைவரா தன்னுடைய உரையை நிகழ்த்துறாரு. இந்த மாதிரி ஒரு வீடியோவை தான் சோசியல் மீடியால இவரு ஷேர் பண்ணிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல இது நடக்க போகுது. சோ அதனால நாங்கெல்லாம் பயங்கர வெயிட்டிங்ல இருக்கோம் அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. தளபதி ஃபேன்ஸ் பல பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை போஸ்ட் பண்ணுங்க, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.